மாம தரணும் சிறு 2 மாங்கா தட்டுல தோடு விடல புள்ளதான் இப்போ விவரம் இல்ல பாரு அந்த பாட்டு எழுதுன இப்ப நேர்ல இருந்தா ஒரேடியா தூக்குலே தொங்கிருப்பான். அது எப்படியா பட்ட பாட்டு? அந்த பாட்டு எழுதி கானா காமிச்சதே நான் தான். ஆமா, நீ இருக்கன்னு சொல்லிட்டு எஸ்பி பாலசுப்ரமணிய மேல போய் சேர்ந்தாரு போய் சேர்த்தோம். ஐயோ ஒரு ஆசைப்பா உனக்கு யாரு பத்த பையா என்னடே எத்தனை நாள் செய்த வேலை எதுவுமே எனக்கு போதாத வேலை. இதுக்கப்புறம் நான் புது புது வேலை விடுவேன். மொத்த வேலை நீ தான் செய்யணும். செய்ய முடியாது. ஏன்டா? நான் செய்தா எனக்கு என்ன ஆதாயம்? ஏட பையா நான் சொல்ற வேலை நீ செஞ்சா உன்னை கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிப்பேன். அம்மா தாலிம சத்தியமா கவனிக்கிறேன். ஒரு வார்த்தை சொல்லு. டேங்க் மேல ஏறி அங்க கீழே குதிக்கணுமா? அங்கெல்லாம் போய் ஏறி குதிக்காத நாயனா. கையை நினைச்சு உயரத்தை நான் கொண்டாந்து பார்க்கலாம். அம்மா எனக்கு கவனிக்க சொன்னா அது கூட செய்வேன். செய்வேன் ஏன் செய்ய மாட்டேன்? ஏடா டேய் நீ நாட்டுக்கு வெளியே அம்போ காலமர பரம்பக்க வெளியே எவனா திருத்தல போய் பாரு. மைன புடங்க போடு. ஏய் யார பத்தி சொல்ற? பல்லுக்கு பல்லுக்குனியா? இப்ப டென்ஷன் ஆகாத. முதல்ல அடி நீ பாத்த. ரெண்டாவது அடி தெரியுமோ தெரியாத நான் எடுத்து விட்டேன். ஒக்கல உன்னை கேட்டானே. தப்பதான். உன்னை கேட்டடா. தப்பதான் கைய. ஏய் மாடடா. அவருக்கு பேசாம கேக்குறேன். ஏய் என்னடா மகன் எடுத்து கையா? சொல்லுடா. மகன் எடுத்து பாக்க போறா. ஆமா. நூறாண்டு கால தீர்காயுசோடு வாழ வேண்டும் என்று மனதார யார் என்று தெரியாது முன்பின் பார்த்ததில்லை. பார்த்த உடனே அம்மா என்னை வாழ்த்துங்கள் என்று உரைக்கிறாளே யார் கேளுங்க. தெரியவில்லை. தெரியுமா பெண்ணே யார் நீ? அம்மா நாட்டிலே காலகாலமாக இருக்கக்கூடிய தளபதியை வீதி வீதியாக திருத்தரவாக தண்டனை போட்டுக் கொண்டு வந்தார். என் நாட்டுக்கு புதிதாக பணிப்பெண் தேவை என்று புதிதாக வரக்கூடிய பணிப்பெண் பார்த்தால் அப்படி தெரியவில்லையே. பெரியடத்தை பெண்ணை போல இருக்கின்றார். பார்க்க மகாலட்சுமி போல இருக்கின்றார். வேலைக்கு வந்தவர் இருக்காருமா. இந்த பாதைக்கு சின்ன வயது முதல் இந்த வயது வரை நான் தாய் முகத்தையும் பார்த்ததில்லை, தந்தை முகத்தையும் பார்த்தது கிடையாது. நான் ஒரு அனாதை என்று சொல்ல வேண்டாம். உலகத்தில் மனிதனாக பிறந்து விட்டால் யாரும் அனாதை கிடையாது. எங்கேயாவது எந்த மூலையாவது ஒரு சொந்த பந்தம் இருக்கத்தான் செய்யும். அந்த சொந்தம் உனக்கு நானாக இருக்க கூடாதா? இனி முதல் கொண்டு உன்னை பெற்றெடுத்த தாயாக நான் இருக்கிறேன். கவலைப்பட வேண்டும். இந்த பாவி நான் இந்த சொந்தத்தை தான் தேடி வந்தேன். அப்படியா? பார்த்தாவே தெரியுது நீங்க ரொம்ப களைப்பா சோர்வா இருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்காக நான் வரும்போது என் கிராமத்துல இருந்து 10 ஏறுமாடு பல கறந்து சுண்ட காய வச்சு எடுத்துருக்கமா. ஒரு பெண்ணுக்கு தான் தெரியுமா தாய் தருமை என்று? அப்படி இருக்கும்போது வரும்பொழுது தெரிந்து கொண்டு அம்மா இந்த நிலுவையில் இருக்கின்றார்கள் என்று கிராமத்தில் இருந்து வரும்பொழுதே 10 எருமாட்டு பாலை கறந்து கொண்டு வாய பழக்கிறேன். பாலை முன்ன பின்ன பாத்திருக்கே இல்லையா? எருமாட்டி பேல எப்படி இருக்கும்? பாருங்களா எப்படி பால் என்பது எப்பொழுதும் வெண்மையாகத்தான் இருக்கும். எல்லா பாலும் வெள்ளையா தானே இருக்கு. பெண்ணே விருப்பம் போல் ஆகட்டும், கொண்டு வா நான் அருந்துகிறேன். ஒரே செத்துணும் வேஷம் தானே உயிர் போயிடுமா? கொஞ்சம் குச்சி தான் பாக்குறேன், டெஸ்ட் பாக்குறேன். சரி பாக்கலாம். இந்த பாவி நான் பண்பை எடுத்து வந்திருக்கேன். எனக்காக இந்த அன்பை ஏத்துக்குமா? ஆகிட்டுமா? பார்த்தாயா பாலின் மனத்தை பார்த்தாயா? என்ன மனம் என்ன மனம் மனம் வருது. ஆமாண்டா. அம்மா சும்மா இது எருமாட்டு பால்.
ஆமா நான் சாப்பிட மாட்டேன். நீ சாப்பிட மாட்டே. எனக்கு வேணாம் வேணாம். எருமாட்டு பால் உனக்கு சாப்பிட்டு பழக்கல. பழகல. பசுபால் மட்டும் சாப்பிடு. ஆமா ஆமா. டேய் பால் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். பாலின் மனமே இப்படி இருக்குது என்றால் இது அருந்தினால் எவ்வளவு சுவையாக இருக்கும். இது எருமாட்டு பால் சாப்பிட போறேன். சாப்பிட போறேன். வேண்டாமா. வேண்டாம். ஒரு காவல்கார பையன் என் பேச்சு கேளுமா. எருமாட்டு பால் சாப்பிட்டா உடம்புல வருமா? டேய் பழக்கம் இல்லாததை பழக்கப்படுத்த வேண்டும்டா. பழக்கலன்னு ஒதுக்கி வைத்தால் உடம்புதான் கெட்டு போகும். அவங்களை பார்த்தா சந்தேகமா இருக்குது. எப்பொழுது பார்த்தாலும் சந்தேகம் பேர் வழி. டேய் தம்பி மேல சந்தேகப்பட்டு தான் பொண்டாட்டி தள்ளி போயிட்டான். சொன்னாருமா. ஏன்டா இது? யாரை கேட்டாங்க? யாரை கேட்டாங்க? சந்தேகப்பட வேண்டாம்டா. நம்பிக்கை வை, வாழ்க்கை சிறக்கும். ஒருத்தரை நம்பினாதான் நல்லா இருக்கும். யார் நம்புறாங்க? நம்ப மாட்டேன். நம்பாது போனதுனால தப்பு பண்ணாதீங்க. சைலண்ட் சும்மா இருங்க. அவன் சொல்லாதமா. ஏய் நான் சாப்பிட போறேன்டா. வேண்டாமா. ஏய் என் பேச்சு கேளுமா. வேண்டாமா. உன் பேச்சு நான் கேட்க வேண்டும். ஏய் உன் பேச்சு நான் கேட்கணும். ஏய் கேட்க முடியாது. போடா போடா. ஏய் அடடடடட. கஷ்டப்பட்டதா? ஏய் மனந்தான் அப்படி இருக்குது என்று பார்த்தால் சுவை அதை விட அருமையாக இருக்கிறது. சுவையாகுதா? இதுவரையில் இப்படிப்பட்ட பாலை நான் சாப்பிட்டுதான் இருக்கிறேன். அட பாய்வோ. டேய் இத்தனை ஆண்டு காலமாக அரண்மனையில உன் கரத்துல பால் வாங்கி நான் சாப்பிடுறேன் பாரு. எப்படி? டேய் அடடட சொல்லணுமா? 1 லிட்டர் பால் வாங்கி அதை மொத்தத்தையும் குடிச்சிட்டு 200 தண்ணி ஊத்தி வச்சுக்கணும். டேய் பால் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். டேய் அந்த தேவாமிர்தத்தை சாப்பிட்டது போல இருக்குடா. அப்படியா? ஆமா. டேய் இருந்தாலும் இந்த பாலை நான் மட்டும் சாப்பிட்டாலும் அவனுக்கு நல்லா இருக்காது. டேய் நீ குடியேண்டா. எனக்கு வேணாமா. உடம்புக்கா வருமா? ஐயோ. இப்ப உங்களுக்கு சந்தேகம் தானா? சந்தேகம். டேய் மூதேவி பழக்கம் இல்லாத பால் இப்போதான் சாப்பிட்டு அதனால கூட தொண்டை எறியலாம், தலை சுத்தலா இருக்கலாம். ஏன்டா சந்தேகப்படுறேன்? ஓயம்மா, இது வேற ஒண்ணே கிடையாது. உங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் சொல்லிட்டுதான் இதுல பாதாம், பிஸ்தா, முந்திரி, ஏலக்காய், குங்குமப்பூ முதல் கொண்டு போட்டு வந்திருக்கு. மீது அளவு கடந்து அன்பு வந்து விட்டால் இப்படித்தான் அளவுக்கு மீறி போடுவாங்களா? என்ன உள்ள பாசத்தான் இதில் பாதாம், பிஸ்தா, முந்திரி, ஏலக்காய், திராட்சை, குங்குமப்பூ அரைக்கப்பட்டிருக்கலாம். குங்குமப்பூவா? ஆமாடா. எவ்வளவு பாசத்தை பார்த்தாயா, எவ்வளவு அன்பு பார்த்தாயா? அவன் மேல சந்தேகம் முடிச்சவன் போடா. இதுதான் இருந்தாலும் நான் மட்டும் மருத்துவது நல்லா இல்ல. மருத்துவரை பார்க்க வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமாடா? அதனால நம்ம கூட யாரோ வச்சிருக்காரு, அவருக்கு பற்றி கொடுக்கலாம். அம்மா, அவ யாரே கிடையாது. அவ பேரு அல்லிமா. அவ ஐந்தாம் பாலினோ. அல்லிமான் கூப்பிடுங்க, அண்ணன் நடை போட்டு வருவா பாருங்க. அப்படியா? அல்லிமா ஒரு சிறப்பு உண்டு சொல்லுவாங்க. அதுவும் திருநங்கைக்கு ஒரு மரியாதை உண்டு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற திருநங்கை ஒருத்தர் கூட இந்த மாவட்டம் நிக்க முடியும். நாடகம் பாத்தியா? அழகை பார்த்தாயா? இந்த அழகை பார்த்துதான் கம்பெனி ஆசிரியர் நம்ம கூட இருக்கிறாரு. காலையில கட்டிக்கு சாயந்தரம் கட்டி, காலையில கட்டிக்கு சாயந்தரம் கட்டி சாப்பிட்டு எப்ப இந்த அம்மா கூட போய் சேர்ந்தாரோ முதல்ல கையை உடச்சிட்டு வந்தாரு, 2வது காலை உடச்சிட்டு வந்தாரு, இப்ப இடுப்பு உடச்சிட்டு வந்துருக்காரு. அம்மா சும்மா சொல்லக்கூடாது. அவரே ஆசைப்பட்டாருன்னா ஆமா கொஞ்ச நேரத்துல இந்த அம்மா பார்த்தோன்னே என் மனசு கூட மாறி போச்சு. இருக்காதா பின்ன 1 வருஷ காலமாச்சு தம்பிக்காரா பொண்டாட்டிட்டு போய் ஒண்டியாக்கடி பின்ன அப்படிதான் இருக்கேன். எங்க வேணுமானாலும் போ, உன்னை வேணாம்னு சொல்லாது. அங்க மட்டும் போய் ஏண்டா சாவறீங்க? நமக்கே வீணா போன கதை இருந்தாலும் அல்லிமா பாலை கொஞ்சம் குடிச்சிருக்கேன். ஏண்டா பால் தடை கொடுத்து விஷம் ஒண்ணு தரலையே, இன்னும் விஷம் கொடுத்த மாதிரி அலவன்சின்னு வர்றாங்க. பால் தடை கொடுத்து சொன்னா சாப்பிடக்கூடாது. ஆமா நான் வயசுக்கு வந்து 9 நாளாகுது.
9 நாள் ஆகுதா? என்னடா? 9 நாள் ஆகுது. அதான் ராஜா நம்பர் அது. அதனால சாப்பிடக்கூடாது. எனக்கு புட்டி சுத்தி போட கூட ஆள் வரல. யார் வருவாங்க? நிறைய பேர் வருவாங்களே. அந்த அங்கிள் இந்த அங்கிள் எல்லாம் யாரும் அனுப்புறியா? எந்த அங்கிள் வேணும் பாருங்க. இந்த அங்கிள் சின்ன பையனா இருக்கான். நான் பகல்ல போறேன், நான் இப்ப போக மாட்டேன். அந்த அங்கிள் அனுப்பா கொஞ்சம். அவர் இங்க எல்லாம் வர மாட்டாரா? வீட்டுக்கு கொண்டா போறாரா? அதுக்கு அதை விடுங்க. இந்த அங்கிள் அதுதான் அவர் வருவாரு. இந்த அங்கிள் வீட்டுக்கு கொண்டா போறாரா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரெஸ்ட் எடுக்கணும் பகல்ல போயிட்டு. பால் வேணா. ஏய், இந்த பாலை அருந்துவதற்கு நீ கொடுத்து வைக்கவில்லை, அவனும் கொடுத்து வைக்கவில்லை, நானே அருந்தின போல இருக்கு. ஆமாண்டா, எனக்கென்று ஆண்டவன் அனுப்பி வைத்திருக்கின்றார். ஆமாமா. ஏய், அளவுக்கு மீறினால் அவர்களும் விஷம் என்று சொல்வார்கள். வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு இருந்தாலும் சற்று நேரம் ஓய்வு எடுக்கிறேன். பத்திரமா வச்சிரு. நீ போய் வந்து என்னடா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுகிறேன்? நீ பேசல. ஏய், ஒருவேளை பால் அதிகமாக சாப்பிட்டது மயக்கத்தில் பெருமையாக கூட இருக்கலாம். உன்னோட சேர்ந்து சேர்ந்து எனக்கு சந்தேகம் வந்து விட்டதுடா. ஏய், கொஞ்சம் தூரம் போக நீ எவனையா ஒருத்தரை இட்டு வரியா? இந்த நாலு நகரத்தை மணி முடிச்சிட்டியா? அது வரை சும்மா இருக்கா? குடும்பத்தை கெடுக்க வந்திருக்கேன். உன் குடும்பத்தை சின்ன ஆக்க வந்திருக்கேன்.